ரெசிபிக்கு பின்னாடியுமே ஒரு கதை இருக்கும். அது கூடவே இந்த கரையும் விட்டுட்டு போயிடும். இதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா சர்ஃப் எக்ஸல் குயிக் வாஷ் இருக்கிறதுனால கதையை விட்டுட்டு கரையை மட்டும் எடுத்துடும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கல்ல, இந்த ஆப்ரானில் எவ்வளோ கரை இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்களா, சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஸ்பைசி சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹெல்த்தியர் வெர்ஷனில் கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான பாலக் சப்பாத்தி ப்ளஸ் கூடவே பன்னீர் மசாலா. இது எப்பயும் செய்கிற பன்னீர் மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்பினாச் சப்பாத்திக்கும் ப்ளஸ் இந்த பன்னீர் மசாலாக்கும் தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இது பாலக்கீரை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன், ப்ளஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் இது ஒரு 4 தக்காளி, புளிப்பு இல்லாமல் தக்காளியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். கூட முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு. ஃபஸ்ட்டு கீரையை நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, தண்ணி லைட்டாக கொதிக்கும் போது நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரை இது கூட சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இந்த மாதிரி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுலேயே நல்லா வெந்துடும். இப்போ இதை ஒரு ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணியே சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான், பாலக் ஃபுல்லாக நல்லா வேக வச்சு அரைச்சாச்சு. இப்போ இதை அப்படியே ஊற்றி சப்பாத்தி பிசைஞ்சிட வேண்டியதான். அச்சோ, எப்பயும் போல் இப்படி ஸ்டெயின் ஆகிடுச்சா? ஆனால் கவலையே வேண்டாம், சர்ஃப் எக்ஸல் உள்ளே பாலக் ஸ்டெயின்ஸ் வெளியே. ஓகே, இந்த பாலக்கீரை அப்படியே இருக்கட்டும், நம்ம அப்புறமா ரொட்டி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பன்னீர் மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாம். பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு இதில் பெங்களூர் தக்காளி இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது புளிப்பு இல்லாமல் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தக்காளியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. இது அந்த அளவுக்கு புளிப்பு இருக்காது, அதனால் இது நான் எடுத்துக்கிட்டேன். இது இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதிலே வெந்துடும். இப்போ இதை ஒரு ஜாரில் மாற்றிட்டு இது கூட முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு, தயிர், தனியா, காஷ்மீர் மிளகாய் பொடி, காரப்பொடி இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இதுலேயும் தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா தயிர் இருக்குது, தக்காளி இருக்குது, அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ அதே பேன்லேயே இன்னும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பன்னீர் இப்போ ஃபுல்லாக சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம தனித்தனியாக கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்துட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இது ஒரு பெட்டர் ஆப்ஷன், சின்ன டிப்ஸாக கூட எடுத்துக்கோங்க. இப்போ பன்னீர் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை எடுத்து அப்படியே வச்சுருங்க, இருக்கட்டும். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு, சீரகம் சேர்த்துட்டு, இது கூடவே பொடியாக கட் பண்ணி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது கூடவே நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி செகண்ட் ஸ்டெயினும் ஆகிடுச்சு. ஆனால் இதுக்கெலாம் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா சர்ஃப் எக்ஸல் உள்ளே பன்னீர் மசாலா ஸ்டெயின்ஸ் வெளியே. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கடைசியாக ஃப்ளேவருக்கு கொஞ்சம் கசூரி மெத்தி, மேலே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு இறக்கி வச்சுருங்க. இருக்கட்டும். இப்போ நம்ம ரொட்டி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலக்கீரை கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பசஞ்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி தெளித்து கொஞ்சம் பசஞ்சிக்கலாம். இப்போ இதை எப்பயும் போல் நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து அழகாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த ரொட்டியை போட்டு எடுத்துருங்க. எண்ணெய்லாம் தேய்க்க வேண்டாம், இதுவே கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பட்டர் வேறு போட்டு செஞ்சுருக்கோம் அந்த பேனில். அவ்வளோதான், ஃபைனலாக சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. எப்போயாச்சும் சப்பாத்தி, பூரி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த மாவில் கொஞ்சமாக பீட்ரூட் இல்லை கீரை இந்த மாதிரிலாம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பசங்களுக்கு. கீரையை பார்த்தாலே பயந்துட்டு வர குட்டி பசங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் சாப்பிட்ருவாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு ஹெல்த்தியான வெர்ஷனில் பாலக் சப்பாத்தி ப்ளஸ் கூடவே பன்னீர் மசாலா ரெண்டுமே செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குது, 2 கலரும். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். லைட்டாக கூட அந்த கீரை ஸ்மெல் வரல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்பா, சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ ஸ்டெயின்ஸ் பார்த்தீங்களா? ஆனால் இதுக்கெலாம் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, ஏன்னா சர்ஃப் எக்ஸல் உள்ளே ஃபுட் ஸ்டெயின்ஸ் வெளியே. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பன்னீர் மசாலாவும் பாலக் சப்பாத்தியும் பார்த்தோம். ஸோ ஃப்ரீயாக இருக்கப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.